நாமக்கல்லில் தூய்மையே சேவை இயக்கத்தின் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன், மேயர் கலாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துவிட்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் உமா, முதலமைச்சரின் உத்தரவின்படி தூய்மை பணியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை விபத்து காப்பீடு திட்டம், இயற்கை மரண உதவித்தொகை, ஈமச்சடங்கு உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, உயர்கல்வி பயில மாதம் 1000 ரூபாய் உதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். மேலும் தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு நடத்தப்படும் இம்மருத்துவ முகாமில் இரத்த அழுத்தம், சர்க்கரை, புற்றுநோய், தோல் நோய், இருதய நோய் மற்றும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு விரட்டியடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படை வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி அச்சுறுத்தி விரட்டியடித்துள்ளனர். மேலும் படகுகளை நோக்கியும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதால் மீனவர்களின் படகுகள் சேதமடைந்துள்ளன. இதுவரை இல்லாத அளவிற்கு சர்வதேச எல்லைப் பகுதியில் இலங்கை கடற்படையினர் ரோந்து கப்பல் அதிக அளவு நிறுத்தப்பட்டுள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனை தெரிவிக்கும் நிலையில் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி அருகே வனப்பகுதியில் இருந்து தங்களை அத்துமீறி வெளியேற்றியதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட மலைவாழ் மக்களை வனத்துறையினர் வனப்பகுதியிலிருந்து வெளியேற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் குமிளி அடுத்த வனப்பகுதியான கம்பம் மேற்கு வனச்சரகத்திற்குட்பட்ட பாண்டிக்குழியில் பல ஆண்டுகளாக கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்தவர்கள் விவசாயம் செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் 1990ஆம் ஆண்டு பாண்டிக்குழி வனப்பகுதி முழுவதும் வனத்துறை கட்டுப்பாட்டில் வந்ததால் அங்கிருந்தவர்களை வனத்துறையினர் வெளியேற்றியுள்ளனர். இதனையடுத்து பாண்டிக்குழி பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து தங்களை மீண்டும் அப்பகுதியில் குடியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். ஆனால் தற்போது வரை இவ்வழக்கின் விசாரணை முடிவடைந்திராத நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஜெகன், அக்பர், நல்லூர், தங்கமலை உள்ளிட்ட மலைவாழ் மக்கள் தடை செய்யப்பட்ட வனப்பகுதிக்குள் புகுந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் உரிய ஆவணங்கள் இருக்கும் மலைவாழ் மக்கள் வனப்பகுதியில் தங்களது இடங்கள் இருந்தால் வன அலுவலகத்தில் புகார் செய்து கொள்ளலாம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். நெய்வேலி NLC 2வது அனல் மின் நிலையத்தில் ஸ்டீம் லைன் வெடித்து விபத்து ஏற்பட்டு தொழிலாளி ஒருவர் படுகாயமடைந்த சம்பவத்தை NLC நிறுவனம் மூடி மறைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளி, சொசைட்டி தொழிலாளி என சுமார் 12,000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் NLC இந்தியா நிறுவனத்தின் 2வது அனல் மின் நிலையத்தில் உள்ள 7வது யூனிட்டில் மேலக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த செல்லதுரை என்பவர் கிளீனிங் ஒர்க் செய்து கொண்டிருந்தபோது திடீரென அதிக அழுத்தத்துடனும் அதிக வெப்பத்துடனும் செல்லக்கூடிய ஸ்டீம் லைன் வெடித்து சிதறியது. இதனால் அவ்விடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த செல்லத்துறையின் உடல் முழுவதும் தீப்பரவி காயம் ஏற்பட்டுள்ளது. இதை கண்ட சக ஊழியர்கள் அவரை மீட்டு NLC மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் உயர் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவ்விபத்து சம்பவம் குறித்து எந்தவித தகவலும் வரவிடாமல் NLC நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சி செய்வதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளி பேசுவது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தமுக மைதானத்தில் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்தும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் ஆட்சியர் சங்கீதா செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தமிழ்நாடு அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்படும் ஸ்டார்ட் அப் டிஎன் நிறுவனம் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் மாநில பொருளாதாரம் என்பதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதற்காக புத்தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் செயல்பாடுகளை முன்னெடுக்கும் வகையில் மதுரை தமுக மைதானத்தில் செப்டம்பர் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் ஒருங்கிணைக்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
மேலும் இந்த 2 நாள் நிகழ்வில் தமிழ்நாட்டின் புத்தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு உதவும் அரசின் திட்டங்கள் குறித்தும் புத்தொழில் செயல்பாட்டாளர்களை ஒருங்கிணைக்கும் விதமாகவும் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாகவும் கூறினார். கள்ளக்குறிச்சி அருகே கோவிலுக்கு சென்று திரும்புகையில் சாலை விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று மினிவேன் மூலம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று மீண்டும் வீடு திரும்பியபோது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலை விபத்தில் சிக்கினர். இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே செல்வம், முருகன், ராமலிங்கம், சக்தி, துரை, ரவி, தனலட்சுமி உள்ளிட்ட 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதன்படி உயிரிழந்தோரின் வீடுகளுக்கு சென்ற அமைச்சர் ஆர் காந்தி உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உயிரிழந்த குடும்பத்துக்கு 2 லட்சம் காசோலையினை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.